ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எம் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஜூலை 9, 2024 அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஓகே, புதிய குற்றவியல் சட்டங்கள் மாநில அளவில் திருத்தம் கொண்டு வர முன்னாள் நீதிபதி தலைமையில் ஒரு நபர் கொண்ட குழு அமைப்பு. இப்போ ரீசெண்டாக இந்த குற்றவியல் சட்டம்லாம் மாற்றினாங்களேங்க, அதை பற்றியான கொஸ்டின் தான் இது. இப்போ நீதிபதி சத்யநாராயணன் அவரோட தலைமையில் தான் சிஎம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. இப்போ அந்த பழைய சட்டம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திய தண்டனை சட்டம், இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிகள் சட்டம், இதற்கு மாற்று சட்டமாக, அதாவது பாரதிய நியாய சன்ஹிதா 2023, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா 2023, பாரதிய சாகிய அதிநியம் 2023 இந்த சட்டம் இல்லாமல் இந்த பழைய சட்டத்துக்கு பதிலாக இந்த புதிய சட்டம் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, சில ரூல்ஸும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நடைமுறைக்கு வந்தது நம்ம பார்த்திங்கன்னா ஜூலை 1, 2024. ஓகே, நெக்ஸ்ட்டு தெவ்வப்ப அறுவடை திருவிழா ஆண்டுதோறும் உதகை மாவட்டம் கடநாடு கிராமத்தில் நடைபெற்று வருகிறது. ஆமாங்க, இந்த தெவ்வப்பா அறுவடை திருவிழாங்கிறது உதகை மாவட்டத்தில் 33 கிராமம் சேர்ந்து இந்த ஒரு கொண்டாடுறாங்க. இந்த அறுவடை திருவிழா நம்ம எப்படி பொங்கல்லாம் கொண்டாடுறாங்க, அந்த மாதிரி அவங்க தெவ்வப்பான ஒரு அறுவடை திருவிழா கொண்டாடுறாங்க. நெக்ஸ்ட்டு கேரளாவில் பரவி வரும் மூளை அலர்ஜி நோய்க்கு காரணமான நுண்ணுயிரி, அது வந்து அமீபா. இந்த அமீபா என்ன பண்ணுதுன்னா, இந்த மூளையில் போயிட்டு இந்த மூளை அலர்ஜி அப்படிங்கிற நோயை வந்து தோற்றுவிக்குது. இது வந்து வாந்தி, மயக்கம், மூக்கடைப்பு, காய்ச்சல் இந்த மாதிரிலாம் அறிகுறிலாம் வந்து ஒரு 3 நாள் இல்லை 4 நாளில் உயிரெடுத்துடுது. இது எப்படி பரவுதுன்னா, அசுத்தமான நீரின் மூலமாக பரவுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இந்த தமிழ்நாடு, கேரளா இந்த கவர்மெண்ட்டோட சுகாதாரத்துறை அமைச்சகம்லாம் சுகாதாரத்துறை அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பழைய தண்ணியெல்லாம் தேங்கி நிற்கும்ல, ஏரி, குளம், குட்டை, அதிலெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குளிக்க வேண்டாம், அந்த தண்ணி யூஸ் பண்ண வேண்டாம். குழந்தைகளை, சிறுவர்களை, சிறுமிகள் எல்லாமே பத்திரமா பார்த்துக்கங்க. அந்த தண்ணியை வந்து யாருமே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜார்க்கண்டின் புதிய முதல்வராக பதவியேற்றவர் ஹேமந்த் சோரன். ஆமாங்க, இப்போ இது திங்கட்கிழமை தான் பதவியேற்றிருக்காரு. அது எப்படின்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு மூலமாக பதவியேற்றிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவர் யாருன்னு கேட்டால் சம்பயி சோரன். அவர் பதவி விலகிட்டார். அதுக்கப்புறம் ஹேமந்த் சோரன் மறுபடியும் பதவி அதாவது முதலமைச்சராக பதவி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு மக்களவையில் மகளிர், இது ஒரு ஹெட்டிங். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக நடந்துச்சுல மக்களவைத் தேர்தல், 18வது மக்களவைத் தேர்தல், அதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 2023 நிறைவேற்றிருக்காங்க. ஆனால் அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வரல. எப்போ நடைமுறைக்குன்னா 2029 நடைமுறைக்கு கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ மகளிர் இடஒதுக்கீடு மசோதா இல்லாத கடைசி மக்களவை நம்ம 18வது, இப்போ நடந்துட்டு இருக்கிற 18வது மக்களவை தான். ஸோ அடுத்தது இப்போ இந்த தேர்தல் வந்து 7 கட்டமாக நடந்துச்சு. இந்த மக்களவைத் தேர்தல் 7 கட்டமாக நடத்தினாங்க. அதில் வந்து மகளிர் எத்தனை சதவீதம் போட்டிக்கிட்டாங்கன்னு பார்த்தோம்னா, நாடு ஃபுல்லாக 9.5%, அதாவது 797 பேர் மகளிர் போட்டிக்கிட்டாங்க. அதில் வெற்றி பெற்றவங்க யாருன்னு பார்த்தோம்னா எத்தனை பேர், 9.3%, அதாவது 76 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 8%, அதாவது 76 மகளிர் வந்து போட்டி போட்டாங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக இப்போ தமிழ்நாடு தினம் எப்போ கொண்டாடுறாங்க, ஜூலை 18 தமிழ்நாடு தினம் கொண்டாடுறாங்க. இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி நம்ம இந்து தமிழ் பேப்பரில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. நோட் பண்ணி வச்சு டே டு டே டெய்லியும் இதை படிச்சுட்டே இருங்க. தேங்க்யூ.